மீதமான சப்பாத்தியை வச்சு என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு டைம் இந்த கொத்து சப்பாத்தியை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா 10 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா தான் பண்ணுவீங்க. சப்பாத்தியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா பிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சுன்னா மிக்ஸி ஜார்ல போட்டு பல்ஸ் மோட்ல இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில எண்ணெய், ஒரே ஒரு வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா சிம்ல வச்சு சிரிச்ச முகத்தோட பொறுமையா எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. துருவி வச்சிருந்த 100 கிராம் பன்னீரை அதோட போட்டு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா திக்கா கிரேவி மாதிரி ஆயிடும். இதுதாங்க அந்த பன்னீர் புர்ஜி. இது அப்படியே தொட்டு சாப்பிடவும் அட்டகாசமா இருக்கும். பிச்சு வச்சிருந்த சப்பாத்தி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் இஷ்டப்பட்டவங்களை நினச்சி நல்லா கொத்தி எடுத்துருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் பட்டரும் கொத்தமல்லி தலையை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. டிஃபன் பாக்ஸ்க்கு பேக் பண்ண நல்ல ரெசிபிங்க. அது நல்ல ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாயங்காலம் பசங்க வரும்போது பெஸ்ட் மாம்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கிட்டு இருக்க பெஸ்ட் மாம்லாம் ஒரு கமெண்ட்டை போட்டு லைக்கையும் தட்டிடுங்க.